வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸாம் இல்லாத காரணத்தினால நான் அலாரத்த ஒரு 6 மணி போல தான் வச்சு எந்திரிக்கவே செஞ்சேன். அதன் பிறகு வழக்கம் போல காலை கடன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு, காலை உணவுக்கு 2 புரதம் கலந்த பிரெட்டையும் உள்ள தள்ளிட்டு வேற எங்க ஸ்ட்ரெயிட்டா காலேஜுக்கு தான். இன்னைக்கு எக்ஸாம் இல்லாத காரணத்தினால ஆடிட்டோரியத்துல எல்லாரும் போய் உட்கார வச்சுட்டாங்க. உமன்ஸ் டே மீட்டிங்னு. அதுலயே ஒரு 2 மணி நேரம் அப்படி இப்படின்னு போயிருச்சு. கடைசியா எல்லாத்துக்கும் ஒரு வணக்கத்த போட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வர வழியில சூரிய பகவான் சுட்டரிச்சதுனால உடம்பு ஃபுல்லா அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அதனால ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு சாயந்தரம் போல ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போற வழியில அண்ணன் லாக் அடிக்க பார்த்தானுங்க. அண்ணனோட ஒரு தனி திறமையினால அப்படி இப்படின்னு தப்பிச்சு கிளம்பி வந்துட்டேன் ஜிம்முக்கு. இன்னைக்கு நெஞ்சுக்கறிக்கான பயிற்சினால ஸ்டார்டிங்லேயே பெஞ்ச் பிரஸையும் போட்டு அடுத்தது பட்டர்ஃபிளை டெஸ்ட்டையும் கடைசியா இந்த மிஷின்ல போடும்போது போன வாட்டி நம்ம பழி வாங்கின டொலியை இந்த வாட்டி பழி வாங்கியே ஆகணும்ட்டு எப்படியோ இதுல அதிக ரெப்ப போட்டு ஒரு சேலஞ்சா வச்சு அதுலயும் அண்ணன் தான் வெற்றி பெற்றதுனால ரொம்ப நாள் பகையை எப்படியோ தீர்த்துட்டோமேன்னு ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி. அப்படியே இன்னைக்கு என்ன பயிற்சியை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு உடம்பு குழியிலையும் போட்டு இரவு உணவுக்கு 3 முழு முட்டை கொஞ்சமா கார்போ சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா சத்தியமித்ராவையும் குடிச்சிட்டு மாடியில காலையில அடிச்ச வெயிலுக்கு நைட்டு நல்லா சிலுன்னு காத்து அடிச்சிச்சு. அதனால அங்கேயே ஒரு அட்டியை போட்டுட்டு இளையராஜா பாட்டான தென்றல் பாட்டை கேட்டுட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளை சந்திப்போம் நண்பர்களே.